Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு ஆக்சுவலி நம்ம மரம்லாம் வச்சு மாங்காய் மரம் அப்புறம் லெமன் அது பேர் என்ன கொய்யா அண்ட் தென் இது அது பேர் என்ன புதுசா சொலையா இருக்குமே மறந்துட்டேன். ஆனால் சாப்பிட மட்டும் செஞ்சேன். ஓகே, அந்த மரம் எல்லா மரமும் 4 மரம் வச்சோம்ல நம்ம, அந்த 4 மரமும் எப்படி இருக்குது அதுக்கு தண்ணி அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அப்படியே நம்ம ரூஃபுக்கும் தண்ணி பிடிக்கலான்ட்டு ரூஃபுக்கும் தண்ணி பிடிச்சிட்டேன், மரத்துங்களுக்கும் தண்ணி அடிச்சிட்டேன். ஏன்னா நான் ஒருத்த மட்டும் தான் வந்தேன், பேபிமா வரல. ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல. நான் இப்போ மரங்கள்லாம் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு, அது ஜாக் ஃப்ரூட். ஓகேங்களா? ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதே கண்டினியூ பண்ணிக்கலாம். லெமன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களால் எல்லாரும் ஆண்டவர்கிட்டையும் மாதாக்கிட்டையும் நல்லா வேண்டிக்குவாங்க, கண்டிப்பாக எல்லாமே வளரணும் அப்படின்ட்டு. உங்கள் வேண்டுதல்னாலே அன்றைக்கே நான் சொன்ன வேண்டிக்குவாங்கன்னு, உங்கள் வேண்டுதல்னால நல்லா வளர்ந்துருக்குது. மொட்டாக இருந்தது எல்லாம் பூவாக இருக்குது. லெமன் முட்டாக இருந்தது இல்லை, நம்ம வாங்கிட்டு வரும்போது உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் பூவாக இருக்குது. ஓகே, ஆண்டவர் மாதானால லெமன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததை போய் பார்ப்போம். நம்ம மேலே ஏறி தண்ணி அடிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3-4 வாட்டி ஏறி இறங்கிட்டேன். இங்கே வந்துட்டு அதுவே பெரிய எக்ஸசைஸ் ஆகிடும் பேபிமாக்கு. இதில் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இன்னும் அந்த இடத்துல இது பண்ணி நிற்கிது. இதுவும் இன்னும் வளர ஆரம்பிச்சிடும் மாமரம். அடுத்தது கோவா இல்லை ஜாக் ஃப்ரூட்டான்னு தெரில, அந்த பக்கம் சாஞ்சி நிற்கிது. ஆனாலும் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாராவது செடி வைக்கிறவங்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இது நிற்கிதா, 3 நாள் ஆச்சு இதை வச்சு, நம்ம வேர் பிடிச்சிருக்குமா பிடிக்காதான்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. அடுத்தது இது ஜாக் ஃப்ரூட், இதுவும் அந்த பக்கம் சாஞ்சி நிற்கிது. ஆனால் வந்து கிளையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ அதனால் இதுவும் வேர் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தண்ணிலாம் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வேலை சிறப்பாக முடிஞ்சுது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், செடியும் பார்த்துட்டு எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு மாதாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய லெமன் வந்து வளர்ந்து மொட்டாக குட்டியாக இருந்தது இல்லை, மொக்குன்னுவாங்களா, அது வந்து விரிஞ்சு பூவாயிடுச்சு. இன்னும் நம்ம 2 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். 2 days ஒன்ஸ் வந்து இதை பார்த்து தண்ணிலாம் ஊற்றிட்டு போவோம். A few moments later. ஓகே, பேபிமா என்ன சமைச்சிருக்கு? ஓவரா பண்ணாத, டெய்லி ஒரு கீரை. நீ எதுக்கு அவசரம் பண்ற அப்படின்னு நான் சொன்ன சைனை வச்சு நீங்க கோட் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆட்டுக்கறி குழம்பு, ஆட்டுக்கால் அப்படி இப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் நோ, ஆடு சாப்பிட்ற கிரீன் கீரை வகைகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சும்மா கிண்டலுக்கு தான் நான் பேசினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கீரை சாம்பார், அப்புறம் தட்டில் என்ன இருக்காட்டு அதான் முருங்கீரை சாம்பார் அங்கே இருந்து எடுத்து ஊற்றணும். இது வந்து லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் பொரியல். ஆமாம், பொரியல், ஆம்லெட். இந்த சீசன்லேயே எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நேற்று வாங்கின மாம்பழம் தான் கொஞ்சம் டேஸ்டாக இருந்தது. இமாம் பசந்த் தான் வாங்கினது. இமாம் பசந்த் பயங்கர டேஸ்டாக இருந்தது. பயந்துகிட்டு வெறும் 3 மாம்பழம் தான் வாங்கணும், பெரிய பெரிய. சொன்னாரு இதுக்கப்புறம் மாம்பழம் நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு. நம்பல அவரை. சொன்னாரு. ஆமா, நாங்க நம்பல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நல்லா இருக்கும், வேற லெவல் அப்படின்னு தான் கொடுப்பாரு. கட்சியில ஒண்ணுமே இருக்காது அதுல. இப்போ வந்து சூப்பரா இருந்தது. அதனால இப்ப மத்தியானம் வரும்போதே வாங்கலாம்னு நினைச்சேன், முடியல. வெயில் ஓவரா இருக்குது. ஏன்னா வெயில்ல போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். நிறைய வெயில்ல சுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. அதனால வந்துட்டேன் நேரா வீட்டுக்கு. வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. ஓகே, நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் 3 o'clock ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்றத அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். முருங்கைக்காய் சாம்பார் காட்டுறேன். முருங்கைக்காய் சாம்பார் ஊத்து. எனக்குலாம் நல்லா தேவாமிர்தமா உள்ள இறங்கும். டெய்லி இப்ப கீரை ஹெல்தி ஃபுட்டா நான் சமைச்சுன்னு இருக்கேனா. ஓஹோ, அவரையும் வந்து கம்பல்சரி புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டாங்க. அவரும் பேசாம மூடின்னு சாப்பிடுவாரு. வந்து ஏன்னா அவன் தலையில டேண்ட்ரஃப் வந்து தலை குளிச்ச உடனே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதுனால அவங்க அது பண்றாங்க. புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கம்பல்சரி டெய்லி ஒரு புரோட்டீன். அதனால முட்டை அவிச்சு ஏதோ ஒன்று புரோட்டீன் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்ப எல்லாம் ஹெல்த்தியா சமைக்க ஆரம்பிக்கிறேன்னா இல்லையா, அதை சொல்லு ஃபர்ஸ்ட். ஆமா, வெரி ஹெல்தி ஃபுட் தான் எங்க வீட்டுல மேக்ஸிமம். நல்ல வெளியில போனாதான். ஆனா நேத்து 1000 ரூபாய் பில் வேஸ்ட் பண்ணிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க எரிச்சலாயிட்டேன் நானே.
யாரும் பிரியாணியே சொல்லல கட்சியில. வெறும் நான், பரோட்டா, அதுக்கு மட்டன் குருமா, சிக்கன் குருமா, லாலிபப்பு என்னென்னமோ சொல்லி பாபிக்யூ எல்லாம் சொல்லி 1800 ரூபா. இன்ன வரைக்கும் சாப்பிட்ட திருப்தியே இல்ல. 4 மணிக்கு நான் எழுந்துச்சு, எனக்கு செம பசி. இல்ல எனக்கு இன்னுமே நான் ஆசைப்பட்டது நீ வாங்கி தரல. என்னது ப்ரௌனியா? சரி சாயந்தரம் போவோம் விடு. The next day. எங்க போய்மா, எங்க கிளம்பிட்ட? ஆல்ரெடி முதல் வீடியோல கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங் எடுத்திருப்பாரு. அவர் போய் செடி நல்லா இருக்குதான்னு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தாரு. நேத்து பேஞ்ச மழையில வந்து நம்ம செடி என்னாச்சு அப்படின்னா இப்படி சாஞ்சிச்சு. இந்த கூண்டு செடி சாயில கூண்டு தான் சாஞ்சிச்சு அப்படின்னாங்க. அந்த கூண்டை வந்து நேரா நிறுத்தி கட்ட வச்சு நிறுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஓகேவா? அதை தாண்டி நிறைய பேரு அதை இன்னையுமே தவக்கல ஃபுல்லா கிணத்துக்குள்ள வரப்போகுது நீங்க என்ன சொன்னீங்க. அதனால இன்னைக்கு மீன் வலை எடுத்து நான் கிளம்பிட்டேன். தவக்கலையா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். மீன் பிடிக்க கிளம்பிட்டேன். அங்க மீன் தண்ணி குட்டையில நிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு பூச்சி காட்டுறேன். அது மீனா தவக்கலையா நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? அதே குட்டையில இப்ப நேரா நம்ம சம்பவத்துக்கு கிளம்பிட்டோம். ஓகே, பயங்கரமான சம்பவத்தை பார்க்க போறீங்க. ஆமா, பேட்டையில ரஜினி சார் சொல்ற மாதிரி என் தோல் மேல துண்டெடுத்து போட்டேன். துண்டெடுத்து போட்டேன் சம்பவம் பண்றதுக்கு. சம்பவத்துக்கு தேவையான பொருள் எடுத்துக்கினேன். இதுக்கப்புறம் அப்படி சம்பவம் பண்றதுக்கு நான் அப்படியா கெத்தா. இதுக்கு அடுத்த கிளிப்பிங் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, பேட்டையில ரஜினி சார் சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவம் பார்க்க போறீங்க. தரமான சம்பவம் பார்க்க போறீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா அந்த குட்டை காஞ்சிடுச்சு. நான் தான் நேத்தே சொன்னேன் இல்லையே அப்படின்னுட்டு. இந்த குட்டையில இருக்கும்பா. வந்ததும் வராதுமா மீன் பிடிக்க இறங்கிட்டேன். நீனு இந்த குட்டையில இறங்கினா புஸ்குன்னு உள்ள போயிட போற. இதுக்குள்ள எப்படி நீ இதுவே வைக்க முடியாது, காலே வைக்க முடியாது. இது பேர் எப்படி இருக்குதுன்ட்டு. மீன் பாக்குறாரு. மீன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். மீன் இது இல்ல, இது காவா. இங்க இல்ல. வா, வேற எங்க இருக்குது குட்டைன்னு தேடு. பேசாம ஏரியிலே போய் பிடிச்சிடுறியா டைரக்டா? ஏரியில எல்லாம் பிடிக்கிறது இல்லப்பா. இங்கதான்ப்பா குட்டை இருந்தது. இந்த குட்டையில தான்ப்பா காஞ்சிச்சு. நான் தான் சொன்னேன் இல்லப்பா அது காஞ்சிச்சுப்பா அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள காஞ்சிச்சுப்பா. ஆமா, எவ்வளவு தெரியுமா இதுல. நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா பாரு. வேற தண்ணி இங்க எங்க நிக்கலையா? அந்த குட்டையில எங்க நிக்கல. வா நம்ம செடியை போய் பார்ப்போம். ஏதோ சாஞ்சிருக்குதுன்னாரு. பாம்பு இருக்கு. நான் வேற அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஒரு மரம் நட வந்தோமா, இது வேற சொல்ல வேணான்ட்டாரு. அங்க ஒரு பீன் பேக் கிடந்தது. எதுக்குடா போர்கிட்ட இவ்வளோ பீன் பேக் இருக்குன்னு இப்படி பீன் பேக்கை தூக்குறோம். இவ்வளோ பெரிய பாம்பு பத்துனுக்குது. அதுக்குள்ள சக்கன்னு ஓடிச்சு. ஐயோ அப்படின்ட்டு ஓடியே போயிட்டு. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் மழை காலம் வந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். டெய்லி நீ மீன் பிடிச்சிருக்கலாம் வந்து. நான் அப்படியே ஜன்னல இருந்து தூண்டில் போட்டு. ஓகே சரி, இது கரெக்டாக தான் பாருக்கு. ஆமாம், மாமரம் தான் எனக்கு தெரிஞ்சு எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஓகே. இப்போ பூலாம் பூத்துருந்தது, என்னப்பா ஆச்சு? ஐயோ, மரம் ஒன்றும் ஆகலைல்ல. எல்லாம் காயக்கூடாதுல்ல. இல்லை எடு, நீ எடு அதை. அப்படி வை. இதை புடி. அதுவே உழுகுது. கீழே கீழே அமுத்துப்பா. கல் எடுத்து அந்த கொத்தி விடு. அந்த கம்பி எடுத்து குத்தி விடு. கொஞ்சம் தோண்டிட்டு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடு. இங்கே பாரு, கீழே ப்ரெஸ் பண்ணு. கீழே ப்ரெஸ் பண்ணி உள்ள சொருவு. இன்னொரு கம்பி இன்னொரு கம்பி வேணுமா? கட்டு கம்பி. எப்படி கத்துற? அதுவா உளுந்ததுக்கு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாம்பு இருந்தது. அது அப்படியே வெய்ப்பா. கொஞ்சம் தோண்டிட்டு வெய்ப்பா. அப்படியே நின்னா ஒன்றும் ஆகாதா? அப்படியே நின்னா மாடு வந்து தின்ட்டு போயிடும். இங்கே தோண்டு, அங்கே இடமே இல்லை பாரு. கொஞ்சம் ரவுண்டு பண்ணி விட கீழே. ரவுண்டானா தான் நாங்கள் வைக்க முடியும். உன்னால ரவுண்டு பண்ணு. குத்தி கார்டனிங் வேலையெல்லாம் பாரு மங்கேஷ் ராஜா. அப்படி தோண்டக்கூடாது. துணி மேலேயே தரக்கூடாது. இப்படி தள்ளு.
இப்படி வேலை செஞ்சு பார்த்தியா? அங்கே கீழே இருக்கிற செடி மேலே தள்ளுற பார்த்தியா? குடு, உன்னால் முடியலண்ணா. சே, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா, இப்படி ஆகிப்போச்சுப்பா. வர்றா மூளை எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. வலை எப்படி குத்துது? ஆமாம், பயங்கரமாக குத்தும். போட்டு கல் எடுத்து உள்ளே இறங்கலையோ? இறங்கிச்சு. போதுமா? நிறைய கம்பி எடுத்துன்னு வந்தேன். இதோ அங்கே தான் போட்டிருக்கீங்க. எங்கேயோ போட்டியே? இந்தா மாம்பழம் மரத்துக்கிட்ட பாரு. கொய்யா மரம் ஒன்றும் ஆகலை. அது நல்லா கொஞ்சம் இறக்கி குழி பண்ணி வச்சுருக்கறனால இது ஒன்றும் ஆகலை. ஒரு செடிக்காக எவ்வளோ போராடுற மகேஷ் ராஜா நீ. இதெல்லாம் என் கனவு. ஓகே, நிறுத்திட்டியா பலா மரத்தை? இது வெயிட் பண்ணு. நீ கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு வச்சிருக்கணும். பா இங்க பாருப்பா, பா இங்க பாருப்பா. என்னது? பத்திய கண்ணு முன்னாடி நம்ம கேஸ்டா கண்ணு முன்னாடி மாடு வருது. நான் கூட சரி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இங்க பாரு எவ்வளவு பெரிய மாடு நிக்குதுன்றோ. ஐயோ ஏய், ஓடி மரியாதை ஓடி போயிடுங்க. நீங்க தீனி தின்றதுக்கு கொண்டு வைக்கல. என்னப்பா வேற பார்த்து கட்டுறேன். மம்முட்டிலாம் எதுவுமே எடுத்துன்னு இல்லையா? சரி, இப்போ நீ இது தீ விடு. திரும்பி சாய்ஞ்சதுன்னா அப்புறம் அவங்ககிட்ட மம்முட்டி வாங்கி பாத்தி கட்டி விடுவோம். புரியுதா? இப்போதைக்கு நின்றுச்சுன்னு தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் த லெமன் ட்ரீ ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ட்ரீ பாருங்கள், பூவெல்லாம் விட்டு காஞ்சிச்சு. இந்த காஞ்சது காய் முளைச்சிச்சு. ஓகேவா? ஆனால் இது கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகாமல் பத்திரமா இருக்குனால டைட்டாக இருக்குது இதுக்குள்ளே, கூண்டுக்குள்ளே. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டை இருந்தது. அந்த குட்டைக்குள்ளே தான் மீன் பிடிச்சேன். இப்போ ஒரு குட்டையுமே காணும், எல்லாம் காஞ்சிச்சு. சே, அது தவளை குட்டி இல்லை மீன் குட்டி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சிங்க எல்லாம். வெயில் அவ்வளோ அடிக்குது மழை பெஞ்சாலும். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போமா என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், கவலையாக இருக்குது. காண்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படியே இருக்கிறது, ஒரே குப்பையும் குளமாக. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஓகேவா? எங்கள் கனவு இல்லம் எப்போ ரெடி ஆகும் என்று தெரியவில்லையே. ஹேய், ஓ இங்கே இருக்கியா? நான்ப்பா என்ன முடியலையா உனக்கு? லெமன் ட்ரீ ஸ்ட்ராங்காக இருக்கு கூட. ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வர கம்பிலாம் கொடுத்து முட்டு கட்டி வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்துட்டேன். ஆனால் நான் வந்த வேலை தான் முடியல. நீ என்ன வேலைக்கு வந்துருக்கிறாய்? மீன் குட்டியா இல்லை தவளை குட்டியா காட்டிடலாம் நிரூபிச்சிடலாம்ப்பா. அங்கே ஒரு குட்டை இருக்குப்பா. அங்கே பார்த்தேன்ப்பா. இல்லைப்பா, இல்லையா? அங்கே தான்ப்பா நிறையா இருந்தது. மீன் தான்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா. சரி, நெக்ஸ்ட் மலையில் காட்டுறேன் மீனா தவளை குட்டியான்ட்டு. அதுதான், அது ஜூன் மாதம் வந்துருச்சு இல்லை, இதுக்கப்புறம் மழை பெய்யும். எங்கேயாவது பொத்துன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்துப்போம். சீக்கிரம் இவனுங்க வந்து மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பூச்சி வேலையை முடிக்கணும் கம்ப்ளீட்டாக. அவுட்டர் பூச்செல்லாம் ஃபஸ்ட்டு அவுட்டர் பூச்சை முடிதான்னு சொல்லணும். இன்னும் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அவுட்டர் பூச்சிட்டு அது மழையில் நினைச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்ல. ஆமாம், அதுதான் சொல்லணும். நான் பேசுகிறேன், எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஏதோ ஓரளவுக்கு என்னென்னமோ பண்ணி நிற்க வச்சாச்சு. 3 மட்டும் இதே தான் கிளகில விட்டுதாப்பா. ஆமாம், இது கொஞ்சம் தளைஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறேன்? மேலே இது குறுத்து விழுந்துருக்கு. மேலே முனியில் அது உனக்கு தெரியாது, வா நீ அதெல்லாம் பழக்கம் இல்லைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஆஃபீஸ் ரூம்லேருந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.
ஓகேவா. அதனால வந்துட்டு மத்தியானம் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சரி கட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இவர் ஃபோன் பேசிட்டாரு, இதுக்கப்புறம் சீக்கிரம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு நம்மளும் சரி ஓகே செடியெல்லாம் பதனப்படுத்திட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் செடி வந்து யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா நான் உங்களுக்கு வந்து அந்த தவக்கலை இல்ல மீன் தான் அப்படின்னு காட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள எல்லா மீனும் அவங்க பொசுங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வீடு சீக்கிரமா வந்து கடகடன் வீடு வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. சீக்கிரம் நம்ம இன்னாகிரேஷன் வச்சு நம்ம அதுல குடி போய் அதுல வந்து சந்தோஷமா இருக்கிறத நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கறது வந்து காட்டணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட பல நாள் கனவு. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே எனக்கு வந்து எங்க அப்பா வந்து எப்பயுமே வந்து அபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 4 வீடு இருந்தது. 4 வீடு எல்லா வீடுமே அபார்ட்மெண்ட் தான். 2 இது வித்துட்டாரு. 2 மட்டும் இருக்குது. இந்த வீடு ஒன்னும் இன்னொரு வீடு ஒன்னும் இருக்குது. இவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே இருந்தது கிடையாது. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல தான் இருந்திருக்கோம். இங்க வந்துதான் நான் அபார்ட்மெண்ட்டையே பாக்குறேன். ஓகேவா. அதுக்கு எனக்கு இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பி தான். ஒரு அபார்ட்மெண்ட்டுங்கும் போது எந்த சிவரும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்குமே தெரியும். பட் இதுங்கிறது நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பெரிய ஹாப்பினஸ் தான். அது உங்களை நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க அபார்ட்மெண்ட்டை விட இண்டிவிஜுவல் எங்க நான் சரி காடு மேடு குளம் கொட்டை எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு நிலம் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதை நாங்க நிறைவேற்றிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எங்களோட ட்ரீம்ஸ் வந்து உள்ள குடி போகணும், ஆண்டவன் மாதாவும் கூப்பிட்டு போகணும் நல்லபடியா சீக்கிரம். போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமா எல்லா கடன்களையும் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா மூச்சு விடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதுக்காகவும் பாடுபட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.